வரலட்சுமி பூஜைக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, வேலைக்கு போகிறதுனால பூஜை பாத்திரம்லாம் கழுவல. நைட்டில் தான் வந்து கழுவுற மாதிரி இருந்தது. நைட்டில் கழுவக்கூடாது, இருந்தாலும் டைம் இல்லை. நைட்டு தான் வந்து மணி ஒரு 10 மணிக்கு தான் வந்து பூஜை பாத்திரம்லாம் கழுவினேன். வெளியில் போயிட்டு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து சாரீ, அம்மனுக்கு சாரீ, அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் கொடுக்கறதுக்கு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இதில் எதெல்லாம் கரெக்டாக இருக்குது, எதெல்லாம் வந்து ஏதாச்சும் விட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு வந்து நம்மளுக்கு எழுதிட்டு போயிட்டு வாங்குற மாதிரிலாம் இருக்காது. அப்படியே வந்து ஞாபகம் இருக்கிறத வாங்கிடுவேன். அதனால் கொஞ்சம் பயத்தோடு தான் வந்து போயிட்டு வாங்கினேன். ஆனால் ஓரளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வாங்கிட்டு, கொஞ்சம் மஞ்சள் மட்டும் தான் மிஸ் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இது தாம்பூலம் மட்டும் தானே கொடுக்க போகிறோம். ஈவினிங் டைமில் தான் வந்து தாம்பூலம்லாம் கொடுப்பேன். கலசம் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மணையில் வந்து கோலம் போட்டுப்பேன். எப்போவுமே வந்து அரிசி மாவில் வந்து பச்சரிசி மாவு வந்து அது அரைச்சி தான் வந்து கோலம் போடுவேன். இந்த டைம் வந்து சரி கோலப்பொடியிலே வந்து கோலம் போட்டாச்சு. அதுவுமே வந்து அரிசி மாவு தான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு தாம்பூல் தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே அரிசி வந்து பரப்பி வச்சுட்டு தண்ணி ஊற்றி வந்து கலசம் வைக்கிறவங்களும் இருக்காங்க. நான் வந்து அரிசிலாம் வச்சு கலசம்லாம் வச்சுட்டு அம்மன் வந்து கலசம் வச்சு ரெடி பண்ணி முடிச்சாச்சு. காலையில் வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப நல்லாவே ரெடி பண்ணிவிடுவேன். இப்போதைக்கு வந்து கலசம் நிறுத்திட்டேன். மணி 12 மணி ஆகிடுச்சு. தூங்குறதே மணி 2 மணிக்கு தான் வந்து தூங்குனேன். திருப்பி வந்து ஒரு 3:30க்கெலாம் வந்து அலாரம் வச்சுட்டு திரும்ப வந்து எந்திரிச்சு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். சரி, எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. தாம்பூலம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு 15 தட்டு வைக்கலான்னு இருக்கேன். அதனால் அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். காலையில் எந்திரிச்சாச்சு.